சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது எதிர்பாரா அதிர்ஷ்ட தரும் புஷ்கல யோகத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதை எழுதியவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி.ஜி. கிருஷ்ணராவ். புஷ்கல யோகம் என்றால் என்ன? லக்னாதிபதியும் லக்னத்திற்கு 2 கூறியவனும் இணைந்து இருப்பதே புஷ்கல யோகமாகும். இந்த அமைப்பு இருந்தால் நல்ல அறிவுத்திறனும் வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை. இன்று வறுமையில் இருந்தாலும் வரும் காலத்தில் பெருமைப்படும் அளவிற்கு வாழ்க்கை அமையும். நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், புத்தி கூர்மை உடையவன். இந்த ஜாதகரின் பேச்சுக்கள் எண்ணங்கள் அத்தனையும் பணத்தின் மீது தான் இருக்கும். நல்ல உழைப்பாளி. ஆனால் இந்த புஷ்கல யோகம் கூட்டு கிரக அமைப்பு 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னத்திற்கு 2, 3, 4, 5, 7, 9, 10, 11 இருந்தால்தான் யோகமே. அதிலும் குறிப்பாக 2, 5, 9, 11 இருந்தால் மிக மிக விசேஷம். அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் அதிபதி சுக்கிரனுடன் இணைந்து இருந்தாலும், ரிஷப லக்னமாக இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் அதிபதியான புதனுடன் இணைந்து இருந்தாலும், மிதுன லக்னமாக இருந்து புதன் சந்திரன் இணைந்து இருந்தாலும், கடக லக்னமாக இருந்து சந்திரன் சூரியன் இணைந்து இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் புதன் இணைந்து இருந்தாலும், கன்னி லக்னமாக இருந்து புதன் சுக்கிரன் இணைந்து இருந்தாலும், துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் செவ்வாய் இணைந்து இருந்தாலும், விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் குரு இணைந்து இருந்தாலும், தனுசு லக்னமாக இருந்து குரு சனி இணைந்து இருந்தாலும், கும்ப லக்னமாக இருந்து சனி குரு இணைந்து இருந்தாலும், மீன லக்னமாக இருந்து குரு செவ்வாய் இணைந்து இருந்தாலும் புஷ்கல யோகம் அமையும். இந்த கூட்டு கிரகங்கள் 6, 8, 12 மட்டுமே அமரக்கூடாது. அப்படி இருந்தால் யோகம் சோகமாக போய்விடும் என்று சொல்வதற்கில்லை. இந்த கூட்டணியோடு லக்னத்திற்கு 3, 6, 8 கூறியவன் இணைந்து 3, 6, 8, 12 இருந்தாலும் யோகம் வேலை செய்யும். ஆகவே லக்னாதிபதி தனாதிபதி இணைந்து அதுவும் 2, 4, 5, 7, 9, 10, 11 இருந்தாலும் யோகத்திற்கு பஞ்சமில்லை. இன்று பசியோடு இருந்தாலும் விரைவில் அவன் பணப்பெட்டியில் பணம் நிரம்பும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.